வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5ல் 9ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் எம் எனில் நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். இதை எடுத்துக்கிட்டு இங்கே y2 இருக்குது, நம்ம 2 தடவை வகையிடுற மாதிரி இருக்கும், வகையிட்டு இந்த ஆன்சரை கொண்டு வரணும். சரியா? இப்போ பாருங்க, இதுக்கு முன்னால் y1 அப்படின்னா என்ன அர்த்தம்? dy by dxன்னு அர்த்தம். y2ன்னா என்ன அர்த்தம்? d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இதான் இதற்கான அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க, முதல்ல வகையிட போறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டா y1 ஈக்குவல் டு, இங்கே பாருங்க, இங்கே அடுக்கில் எம் இருக்குது. எம் இருந்தால் நம்ம நேரடியாக உள்ளே போய் என்ன செய்ய முடியாது? வகையிடும்போது முதல்ல அடுக்க முன்னால் கொண்டு வாங்க. அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுக்க முன்னால் கொண்டு வந்து அடுக்குலேருந்து என்ன செய்யணும்? 1 மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அடுக்க தான் வகையிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த உள்ளே இருக்கிறத வகையிட முடியும். உள்ளே என்ன இருக்கு பாருங்கள்? எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுக்க முன்னால் கொண்டு வந்து அடுக்குலேருந்து 1 கழிச்சோம். இப்போ தான் உள்ளே போய் நம்ம என்ன செய்ய முடியும்? வகையிட முடியும். இப்போ பாருங்கள், y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு எம் மைனஸ் 1. எந்த பிரச்சனையும் இப்போ இதை வகையிட போகிறோம் பாருங்கள். எக்ஸை பொறுத்து தான் வகையிடுங்க. டிஎக்ஸ் இருக்கா? இப்போ எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம் பாருங்கள். எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா 1/2 ரூட் எக்ஸ். இந்த ஃபார்முலா அந்த இடத்துல யூஸ் ஆகும் பாருங்க. ரூட் இருக்கா? அப்போ இது ஃபுல்லாக எக்ஸாக எடுத்துங்க. இதை வகையிட்டா என்ன வரும் பாருங்க? 1/2 ரூட் எக்ஸ். இது எல்லாமே எக்ஸ் தான். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம எழுதிட்டோம். இப்போ பாருங்க, இங்கே வெறும் எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம திரும்ப எதை வகையிடணும்? இதை நம்ம உள்ளே போய் வகையிடணும் பாருங்க. 1 நம்ம வகையிட்டோம்னா 0, எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்டோம்னா 2x. அதாவது அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்டா 2x. இப்போ தான் முடிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டெப்பை கவனமாக பார்த்து எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு எம் மைனஸ் 1. எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், 1 ப்ளஸ் இந்த இடத்துல 0வையும் 2x கூட்டினா 2x. 2xையும் 1 பெருக்குனா அந்த இடத்துல என்ன வந்துடும்? 2x வந்துடும். புரியுதா? 0 2xையும் கூட்டினா 2x. இங்கே 1 தான் இருக்குது. 1 2x பெருக்குனா 2x பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு எம் மைனஸ் 1. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கில் எடுக்க போகிறோம் பாருங்கள். இங்கே மேலே 1 தானே, பெருக்குங்க. 1ஐயும் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் பெருக்கினா என்ன வரும்? அதே தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ குறுக்க பெருக்க போகிறோம். இதையும் பெருக்குங்க. என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் தானே மிச்சம் இருக்குது. எக்ஸையும் 1ஐயும் பெருக்குனா எக்ஸு. இப்போ பாருங்கள், y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இது ரெண்டும் 1 தான். அப்போ பாருங்கள், நமக்கு பகுதியில் என்ன வந்துடும்? இந்த இது அப்படியே பகுதியில் வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இதோட அடுக்கு 1 இல்லையா? இந்த இது இருக்கு இல்லையா? இதோட அடுக்கு 1, இதோட அடுக்கு எம் மைனஸ். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏயின் அடுக்கு எம் பெருக்கல் ஏயின் அடுக்கு என் அப்படின்னா ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என். அப்போது எது சமமாக இருக்குது? அடிமான சமமாக இருந்து பெருக்கல் இருந்தால் அடுக்குகளை கூட்டணும். அப்போ இங்கே அடிமானம் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் அது அப்படியே தான் வரும் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம அடுக்கை கூட்டணும். இங்கே அடுக்கில் என்ன இருக்குது? எம் மைனஸ் 1. இங்கே அடுக்கில் என்ன இருக்குது? ப்ளஸ் 1. சரியா? இப்போ தான் இந்த இது முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்குது? வகுத்தில் இருக்குது. இந்த வந்து பெருக்கலாம் மாறுமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது இந்த பக்கம் வந்துருச்சு.
எம் அப்படி வந்து இது அப்படியே இல்லைங்க பாருங்க. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் என்ன வரும்? வெறும் எம் மட்டும் வரும். கணக்கு ரொம்ப சுருக்கமாயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு இது பாருங்க எம் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு எம். இது என்ன பாருங்க? எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு எம்னா அது வந்து என்னது? ஒய்ஏ. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம்? ஒய்ன்னு மாற்றிக்கலாம். ஒய் ஈஸியாக முடிஞ்சு வச்சு பாருங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்? திரும்பியும் ஸ்கொயர் பண்ணிடலாமா? இருபுறமும் வர்க்கப்படுத்த என்ன செய்ய போகிறோம்? வர்க்கப்படுத்த போகிறோம். வர்க்கப்படுத்தலாமா? வர்க்கப்படுத்த என்னது? ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது பெருக்கலனுக்கு ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணலாம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணியாச்சு. y1 இருக்குது ஸ்கொயர் பண்ணியாச்சு. எம்மை ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஒய்யை ஸ்கொயர் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். எது மட்டும் வரும்? 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வகையிட போகிறோம். இன்னொரு தடவை வகையிட்டா நமக்கு ஆன்சரை கொண்டு வர முடியும். எதை பொறுத்து வகையிட? எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? பாருங்கள், இது u இது v. ஃபார்முலா பாருங்கள், uv த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு uv டேஷ் ப்ளஸ் v u டேஷ். இந்த ஃபார்முலா இந்த யூஸ் ஆக போகுது. பாருங்கள், யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். யூன்றது என்னது? 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம வகையிட போகிறோம். அடுக்க முன்னால் கொண்டு வாங்க. 2y1 அடுக்க முன்னால் கொண்டு அடுக்கில் 1 மைனஸ் பண்ணணும். 2ல் 1 கழிச்சா 1. இந்த இடத்துல அடுக்கில் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. அடுக்கு தான் நம்ம வகையிட்டிருக்கோம். திரும்ப y1 வகையிட்டா என்ன ஆகும்? y2 மாறும். ப்ளஸ் இந்த ஃபார்மில் இருக்க ப்ளஸ் திரும்பியும் சொல்லட்டுமா? யூ அப்படியே வச்சாச்சு. அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டோம். 2y1 அடுக்கில் 1 கழிச்சா 1 தான். அங்கே 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப என்ன செய்யணும்? அடுக்க தான் அங்கே வகையிட்டிருக்கோம். y1 நம்ம வகையிட்டா y2 மாறிடும். ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது? y1 ஸ்கொயர். யூவை வகையிடணும். யூன்றது இந்த ப்ராக்கெட். 1 நம்ம வகையிட்டா 0, எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்டா 2x, எக்ஸ் ஸ்கொயரை வகையிட்டா 2x ஈக்குவல் டுங்க வாங்க எம் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். என்ன செய்யப்போ 2y வகையிட போகிறோம். ஒய் ஸ்கொயரை வகையிட போகிறோம். அப்போ அடுக்க முன்னால் கொண்டு வாங்க. முன்னால் கொண்டு வந்து இந்த அடுக்குலேருந்து 1 மைனஸ் பண்ணோம். அப்போ 2 மைனஸும் 1. இங்கே 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அடுக்க தான் வகையிட்டிருக்கோம். திரும்ப ஒய்யை வகையணும். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டா y1 முடிஞ்சுது நமக்கு கணக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், இந்த இடத்துல மட்டும் ஏன் நம்ம திரும்ப எக்ஸை வகையிடலன்னு கேட்கலாம். எக்ஸை கொண்டே திரும்ப வகையிட்டா 1 தான் வரும். 1 2x 2x தான். ஆனால் இங்கே என்ன வருது? ஒய் வருது. ஒய்யை வகையிட்டா y1 மாறும். சரியா? இப்போ பாருங்க, கொஞ்சம் சுருக்கி இல்லாமா? என்ன இருக்குது பாருங்க, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2y1 y2 ப்ளஸ் 0 2xையும் கூட்டினா என்ன வரும்? 2x y1 ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் இன்ட்டு 2y இன்ட்டு y1. இதில் வந்து எது வந்து பொதுவாக இருக்குது பாருங்க, எல்லாத்துலேயும் 2y1 இருக்கா? அந்த 2y1 கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தல் பை 2y1 முக்கியமான ஸ்டெப் பாருங்க. வகுத்துடலாமா? 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2y1 y2 இருக்குது. எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 2y1 கொண்டு வகுக்க போகிறோம். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 2xy1 ஸ்கொயர் இருக்குது. எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 2y1 கொண்டு வகுக்க போகிறோம். ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் 2y1 இருக்குது. எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 2y1 கொண்டு வகுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் பாருங்க. 2 கேன்சல், y1 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2 இது மட்டும் மிச்சம் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளஸ் 2 கேன்சல். இந்த y1 கேன்சல் ஆயிரும். இங்கே ஸ்கொயர் மட்டும் கேன்சல். ஏன்னா 2 தடவை இருக்குது. அப்போ ஒரு தடவை கேன்சல், ஒரு தடவை மட்டும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? xy1 ப்ளஸ் xy1. அதுக்கு இங்கே பாருங்கள் 2 கேன்சல், y1 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர் ஒய்ஏ. என்ன எம் ஸ்கொயர் ஒய்? ப்ளஸ் எம் ஸ்கொயர். எடுத்து கொண்டு வாங்க. மைனஸ் எம் ஸ்கொயர் ஒய்ன்னு மாறு. இந்த பக்கம் எதுவுமே இருக்காது. ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. என்பது
நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.